அனைவருக்கும் வணக்கம். வேதிப்பிணைப்பின் வகைகள். அதாவது ஒவ்வொரு தனிமத்தை எடுத்துக்கிட்டாலும் அத்தனிமத்தினுடைய இணைதிறன் கூடு எத்தனாவது கூடு, அந்த கூட்டுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு தனிமமும் மற்ற தனிமத்திலிருந்து வேறுபடுது. அத இணைதிறன் எலக்ட்ரான் அமைப்பை பொறுத்து வேறுபடுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த வேறுபட்ட இணைதிறன் எலக்ட்ரான் அமைப்பு கொண்ட தனிமங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து சேர்மங்களை உருவாக்கும் பொழுது அது உருவாக்குகின்ற விதமும் வேறுபடுகிறது. அணுக்கள் இணைந்து மூலக்கூறு உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படி மூலக்கூறு உருவாகும் போது இந்த வேறுபட்ட எலக்ட்ரான் அமைப்பின் காரணமாக நமக்கு பல்வேறுபட்ட வேதி பிணைப்புகள் உருவாகலாம். அந்த வேதி பிணைப்புகளை எப்படி வகைப்படுத்தி இருக்காங்கன்னு பார்த்தா, அந்த இணைப்பு பலமான இணைப்பா பலவீனமான இணைப்பா அப்படிங்கிறத பொறுத்து, பலமான இணைப்பா இருந்ததுன்னா அது அயனி பிணைப்பு, சக பிணைப்பு, ஈதல் சக பிணைப்பு, உலோக பிணைப்பு அப்படின்னும், பலவீனமான இணைப்புனா ஹைட்ரஜன் பிணைப்பு, வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசை அப்படின்னும் வகைப்படுத்தப்படுது. நம்முடைய பாடத்துல அயனி பிணைப்பு, சக பிணைப்பு, ஈதல் சக பிணைப்பு பற்றி கொடுத்திருக்காங்க. இதை நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயனி பிணைப்பு. அயனி பிணைப்பு என்பது ஒரு நேர்மின் அயனிக்கும் எதிர்மின் அயனிக்கும் இடையே நிலைமின் ஈர்ப்பு விசையினால் ஏற்படும் பிணைப்பு. நாம முன்னமே படிச்சிருக்கோம், எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் தன்னுடைய இறுதிவட்ட பாதையில் 8 எலக்ட்ரான்களை பெற முயலும். அது இறுதிவட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை இழந்தோ ஏற்றோ 8 எலக்ட்ரான்களை பெற முயலும் அப்படின்னு சொல்லி முன்னமே படிச்சிருக்கோம். அப்படி ஒரு அணு தன்னுடைய இறுதிவட்ட பாதையிலிருந்து எலக்ட்ரானை இழக்கிறது. இழக்கும் பொழுது அந்த அணு நேர்மின் அயனியா மாறும். அணு ஆனது நடுநிலைத்தன்மை கொண்டது. அதுல எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமமாயிருக்கும். புரோட்டானுக்கு நேர்மின் தன்மை இருக்கு, எலக்ட்ரானுக்கு எதிர்மின் தன்மை இருக்கு. சமமா இருக்கிறதுனால நேர்மின் தன்மையை எதிர்மின் தன்மை சமன் செய்து இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிருச்சு அப்படின்னா அந்த அணு அந்த அளவுக்கு நேர்மின் தன்மையை பெற்றதா மாறும். அதனால எலக்ட்ரானை இழந்த அணு நேர்மின் தன்மையை பெறுகிறது. அந்த எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்ட அணு எதிர்மின் தன்மையை பெறுகிறது. அப்போ இந்த அணுவுல 7 எலக்ட்ரான்கள் இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அந்த அணுக்கள் எல்லாம் அந்த வெளிவந்த எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ள முயலும். அப்ப ஏற்றுக்கொண்ட பின்னாடி அதுல எதிர்மின் தன்மை அதிகரித்த காரணத்தினால அது எதிர்மின் தன்மை கொண்டதா மாறும். அப்போ நேர்மின் தன்மை பெற்றது நேர்மின் அயனியாகவும் எதிர்மின் தன்மை பெற்றது எதிர்மின் அயனியாகவும் இருக்கும். முன்னமே படிச்சிருக்கிறோம், நேர் மற்றும் எதிர்மின் சுமைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில இந்த நேர்மின் அயனியும் எதிர்மின் அயனியும் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது. ஒன்றை ஒன்று ஈர்த்ததன் காரணமாக அந்த இடத்துல ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது. அந்த பிணைப்பு அயனி பிணைப்பு. இப்படி அயனி பிணைப்பு ஏற்பட்டதனால அந்த 2 அயனிகளும் சேர்ந்து புதிதாக ஒரு சேர்மம் உருவாகுது. அந்த சேர்மமானது அயனி பிணைப்பு சேர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த எலக்ட்ரானை இழக்கும் அணு நேர்மின் அயனியா இருக்கும், எலக்ட்ரானை ஏற்கும் அணு எதிர்மின் அயனியா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க நிலைமின் ஈர்ப்பு விசையினால இந்த பிணைப்பு ஏற்படுறதுனால இந்த பிணைப்புக்கு நிலைமின் பிணைப்பு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் இணைதிறன் பிணைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. காரணம், இங்க இணைதிறன் கொள்கை எலக்ட்ரான்களை அடிப்படையாக கொண்டு இந்த பிணைப்பு விளக்கப்படுறதுனால இது எலக்ட்ரான் இணைதிறன் பிணைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, அது என்ன எலக்ட்ரான் இணைதிறன்? எந்த ஒரு தனிமத்தின் அணுவிலையும் எலக்ட்ரானிய இணைதிறன் பிணைப்பை உருவாக்குவதற்காக, எலக்ட்ரானிய இணைதிறன் பிணைப்பு அப்படின்னு அயனி பிணைப்பு. அப்ப அயனி பிணைப்பை உருவாக்குவதற்காக அந்த அணு இழக்கும் அல்லது ஏற்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எலக்ட்ரான் இணைதிறன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அயனி பிணைப்பு எப்படி உருவாகுது? நமக்கு 2 அணு எடுத்துக்கிட்டாங்க, ஏ மற்றும் பி அப்படிங்கிற 2 அணு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஏங்கிற அணுவுல ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருக்கிறதா நினைச்சுக்குங்க, பிங்கிற அணுவுல ஒரு எலக்ட்ரான் குறைவா இருக்கிறதா நாம எடுத்துக்குவோம். எந்த ஒரு அணுவும் தன்னுடைய இறுதிவட்ட பாதையில 8 எலக்ட்ரான் நிலையை பெறுவதற்கு முயலும். அப்போ இந்த ஏங்கிற அணு என்ன பண்ணுது? தன்னிடம் உள்ள ஒரு எலக்ட்ரானை கொடுத்து முந்தைய வட்ட
வட்டப்பாதையில் உள்ள 8 எலக்ட்ரான் நிலையை பெற்று நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற முயலும். அப்ப இது ஒரு எலக்ட்ரானை இழந்து இது நேர் அயனியா மாறிடுச்சு. இந்த பிங்கிற அளவுல பார்த்தோம் அப்படின்னா 7 எலக்ட்ரான்கள் இருக்கு. இதனோடு இங்கிருந்து வந்த ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து இறுதி வட்டப்பாதையானது 8 எலக்ட்ரானை பெற்று இப்போ இறுதி வட்டப்பாதை பிங்கிறதுனுடைய இறுதி வட்டப்பாதையும் நிரம்பிருச்சு. பி ஆனது இப்போ ஒரு எலக்ட்ரானை பெற்ற காரணத்தினால அது எதிர்மின் அயனியா மாறிடும். அப்போ ஏ நேர்மின் அயனியா இருக்கு, பி எதிர்மின் அயனியா இருக்கு. இப்ப ஏக்கும் பிக்கும் இடையில நிலைமின் ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த ஏவும் பியும் இணைஞ்சு நமக்கு ஒரு புதிய சேர்மம் உருவாகுது. இப்போ இந்த ஏவையும் பிவையும் இணைக்கின்ற அந்த பிணைப்பு அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் அயனிகளா மாறி அதன் மூலம் ஈர்ப்பு ஏற்பட்டு பிணையறதுனால இந்த பிணைப்பை அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா இந்த அயனி பிணைப்பானது உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் இடையிலேதான் ஏற்படுகிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த தனிம வரிசை அட்டவணையில முதல் தொகுதி தனிமங்கள் அதாவது கார உலோகங்கள் அலோகங்களோடு வினை புரிந்து அயனி பிணைப்பு சேர்மங்களை உருவாக்குது. ஃபர்ஸ்ட் சோடியம் குளோரைடு NaCl எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். சோடியத்தினுடைய அணு எண் 11. அதாவது அதனுடைய முதல் வட்டப்பாதையில 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த வட்டப்பாதையில 8 எலக்ட்ரான் இருக்கும், அதற்கடுத்த வட்டப்பாதையில 1 எலக்ட்ரான் இருக்கும். சோடியத்துக்கு பக்கத்துல இருக்கிற மந்தவாயு எது அப்படின்னா நியான். இது அந்த நியானின் எலக்ட்ரான் அமைப்பை காட்டிலும் 1 எலக்ட்ரான் அதிகமா இருக்கு. அதனால சோடியமானது நிலையான தன்மையை பெறுவதற்காக தன்னுடைய 1 எலக்ட்ரானை இழந்து நியானினுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெற முயலும். எலக்ட்ரானை இழந்தா அது நேர்மின் அயனியா மாறும். அதனால எலக்ட்ரானை இழந்து அது நியான் அமைப்பை பெறும் பொழுது சோடியமானது சோடியம் நேர்மின் அயனியாக மாறும். குளோரின் எடுத்துக்கிட்டோம்னா குளோரினுடைய அணு எண்ணானது 17. அதனுடைய முதல் வட்டப்பாதையில 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த வட்டப்பாதையில 8 எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கடுத்த வட்டப்பாதையில 7 எலக்ட்ரான் இருக்கும். குளோரினுக்கு பக்கத்துல இருக்கிற மந்தவாயு எதுன்னு பார்த்தோம்னா ஆர்கான். அப்ப இந்த குளோரின் ஆனது இந்த ஆர்கானின் எலக்ட்ரான் அமைப்பை விட 1 எலக்ட்ரான் குறைவாக பெற்றுள்ளது. இந்த 1 எலக்ட்ரானை பெற்றுச்சுன்னா இது இறுதி வட்டப்பாதையானது நிரப்பப்பட்டு ஆர்கானின் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுரும். அப்போ இது ஆர்கானின் எலக்ட்ரான் அமைப்பை பெறும் பொழுது இதுல 1 எலக்ட்ரான் அதிகமாகுது. அதனால இந்த குளோரின் ஆனது குளோரைடு அயனியா மாறும். குளோரின்ல 1 எலக்ட்ரான் அதிகமா பெறும் பொழுது குளோரின் எதிர்மின் அயனியா மாறும். அத குளோரைடு அயனி அப்படின்னு சொல்றாங்க. Cl- அப்படிங்கிறது குளோரைடு அயனி. அப்போ இந்த குளோரின் ஆனது 1 எலக்ட்ரானை பெற்று குளோரைடு அயனியா மாறும். அப்போ சோடியம் மற்றும் குளோரின் இணையும் பொழுது சோடியமானது 1 எலக்ட்ரானை இழந்து அது சோடியம் நேர்மின் அயனியா மாறுது. அதே மாதிரி இந்த குளோரின் ஆனது 1 எலக்ட்ரானை பெற்று குளோரின் எதிர்மின் அயனியா மாறுது. இப்படி சோடியம் நேர்மின் அயனியும் குளோரின் எதிர்மின் அயனியும் நிலைமின் ஈர்ப்பு விசையினால ஈர்க்கப்பட்டு நமக்கு சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சேர்மம் உருவாகுது. இங்க 2 அணுவும் அந்த 8 எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது. பாருங்க, சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழந்து 8 எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுருச்சு. இறுதி கூட்டுல 8 எலக்ட்ரான் இருக்கு. இந்த குளோரின் இந்த சோடியம் இழந்த 1 எலக்ட்ரானை பெற்று இது 8 எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுருச்சு. இப்ப இந்த 2க்கும் இடையில ஒரு நிலைமின் ஈர்ப்பு விசை, காரணம் இது அயனிகளா போயிருச்சு, அதனால நிலைமின் ஈர்ப்பு விசை ஏற்பட்டு இங்க சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு அயனி பிணைப்பு சேர்மம் உருவாயிருச்சு. அடுத்து பார்த்தோம்னா மக்னீசியம் குளோரைடு MgCl2 அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். மெக்னீசியத்தினுடைய அணு எண்
12. அதாவது அதன் முதல் வட்டப்பாதையில 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த வட்டப்பாதையில 8 எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கடுத்த வட்டப்பாதையில 2 எலக்ட்ரான் இருக்கும். மக்னீசியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மந்தவாயு எது? நியான். இது நியானின் எலக்ட்ரான் அமைப்பை பெறுவதற்கு முயன்று 2 எலக்ட்ரானை இழக்கும். 2 எலக்ட்ரானை இழந்து இது மெக்னீசியம் அயனியாக மாறுகிறது. எலக்ட்ரானை இழந்ததுனால அது நேர்மின் அயனியா இருக்கும். அதனால இது நியானின் எலக்ட்ரான் அமைப்பை பெறும் பொழுது மெக்னீசியம் நேர்மின் அயனியாக மாறுகிறது. இந்த 2 எலக்ட்ரானும் குளோரினுக்கு போய் சேரும். அப்போ மெக்னீசியம் இழந்த 2 எலக்ட்ரானையும் குளோரினானது ஏற்றுக்கொள்கிறது. ஒரு குளோரின் ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிற விதத்துல 2 குளோரின் 2 எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும். அப்போ ஒவ்வொரு குளோரினுடைய இறுதி வட்ட பாதையிலையும் 7 எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டதுனால குளோரினுடைய இறுதி வட்ட பாதையானது 8 எலக்ட்ரானை பெறுகிறது. இப்ப குளோரினானது எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு அது எதிர்மின் அயனியாக மாறி குளோரைடு அயனியா மாறிடும், Cl- மாறிடும். அப்போ ஒரு மெக்னீசியம் அயனியோடு நேர்மின் அயனியோடு 2 குளோரின் அயனியானது பிணைப்புல போக பார்க்கும். காரணம் இது நேர்மின் அயனி, குளோரின் ஆனது எதிர்மின் அயனி. சோ இந்த குளோரைடு அயனியானது நேர்மின் அயனியான மெக்னீசியத்தோடு அயனி பிணைப்பை மேற்கொண்டு நமக்கு மெக்னீசியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சேர்மமானது உருவாகும். அயனி சேர்மங்களின் பண்புகள். ஒரு மூலக்கூறு உருவாகும் பொழுது அந்த மூலக்கூறில் உள்ள அணுக்களுக்கிடையே என்ன பிணைப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த மூலக்கூறினுடைய பண்புகளை கூறும். அப்போ அயனி சேர்மங்களானது வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசையினால பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால அயனி சேர்மங்கள் சில பண்புகளை பெற்றுள்ளது. இயல்பு நிலை. அயனி சேர்மங்கள்ல நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளுக்கிடையே வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசை இருக்கிறதுனால இது முறையான ஒரு வடிவ அமைப்பை பெற்றுள்ளது. அறை வெப்ப நிலையில படிக திண்மங்களாகவே இந்த அயனி சேர்மங்கள் உள்ளது. மின் கடத்துதிறன். அயனி சேர்மங்களானது வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசையினால பிணைக்கப்பட்டிருந்ததுனால அந்த அயனி சேர்மங்களில் உள்ள அயனிகளானது எளிதில் நகர இயலாது. அதனால திண்ம நிலையில அயனி சேர்மங்கள் மின்சாரத்தை கடத்தாது. ஆனா உருகிய நிலையிலையும் நீர்ல கரைச்ச பின்னாலையும் மின்சாரத்தை கடத்தும். உருகு நிலை பார்த்தோம்னா அயனி சேர்மங்களானது வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசையினால பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த நிலைமின் கவர்ச்சி விசையை உடைப்பதற்கு அதிக அளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. அதிக ஆற்றலின் காரணமாக அயனி சேர்மங்களினுடைய உருகுநிலை மற்றும் கொதிநிலைகள் அதிகமாக இருக்கும். அடுத்து கரைதிறன். அயனி சேர்மமானது முனைவுள்ள கரைப்பான்களில் கரையும். முனைவுள்ள கரைப்பானுக்கு எடுத்துக்காட்டு நீர். இது முனைவற்ற கரைப்பான்களில் கரையாது. முனைவற்ற கரைப்பானுக்கு எடுத்துக்காட்டு பென்சீன், கார்பன் டெட்ராகுளோரைடு, இது மாதிரியான கரைப்பான்கள். அப்போ அயனி சேர்மங்களானது நீர் போன்ற முனைவுள்ள கரைப்பான்களில் கரையக்கூடியவை. அடர்த்தி, கடினத்தன்மை மற்றும் நொறுங்கும் தன்மை. அயனி சேர்மங்களானது வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசையை பெற்றுள்ள காரணத்தினால அதிக கடினத்தன்மையாகவும் அடர்த்தியையும் பெற்றிருக்கும். ஆனா எளிதில் நொறுங்கும் தன்மை கொண்டவை. வினைகள் பார்த்தோம்னா அயனி சேர்மங்களானது மிக வேகமாக தீவிரமாக அயனி வினைகளில் ஈடுபடும். அதனால இதனுடைய வினை வேகம் அதிகம்.